இப்போ 2025ல ட்ரெண்டாக இருக்கிற மேக்கப் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? 2025 நோ மேக்கப் லுக்லாம் இப்போ இன்னுமே ட்ரெண்டில் தான் இருக்குது. க்ளீன் மேக்கப் அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரைட்ஸ், இனிமேல் வர பிரைட்ஸ் எல்லாமே. லைக் ஆலியாவுமே எனக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 6 இயர்ஸ் மேலேயே தெரியும். ஜி தமிழில் போயிருக்காங்க. ஸோ அந்த ஷோக்கு தான் நம்ம பண்ணியிருந்தது. ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய அந்த லுக்கு காமிச்சு அதை அப்படியே தான் ரீக்ரியேட் பண்ண மாதிரி. அமிர்தா யாரோட ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப தின் லேயர் போட்டாலே போதும். அண்ட் மிர்னா ஜெயிலர் மூவி அவங்களுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். கிளிட்டர், ஹெச்டி, ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு நிறைய மேக்கப் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டுக்கு எந்த மேக்கப் போட்டால் நல்லா இருக்கு? ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுங்க, எண்ணெய் வடியும். ஸோ தான் எனக்கு ரொம்ப க்ளோயிங்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்போ பெட்டர். குமுதம் சிநேகிதினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சினிமா ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எல்லாருமே இவங்க கையில தான் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு சத்யா சேகர் மேம். வெல்கம் மேம். வெல்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இப்போ 2025ல ட்ரெண்டா இருக்கிற மேக்கப் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? 2025 கிளாஸ் ஸ்கின் மேக்கப் தான் ட்ரெண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் நீங்கள் ஸ்பெஷலும் கூட இல்லையா? யா கண்டிப்பாக என்னுடைய சிக்னேச்சர் லுக்காகவே அது மாறிடுச்சு. ஸோ ரொம்ப லைக் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் நான் இனிஷியலி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே அது ஸ்கின் ஃபினிஷ் கிளாஸ் ஸ்கின் மேக்கப்பாக ரொம்ப எனக்கு என்னோட சிக்னேச்சர் லுக் மாதிரி என்னுடைய மேக்கப் ஃபினிஷ் இருக்கும். இப்போ 2026ல இந்த மேக்கப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? உங்கள் கெஸ்? அப்படி நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஏன்னா பாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது. இது ட்ரெண்ட் முடியும்னு பார்த்தா ட்ரெண்ட் முடியவே இல்லை. ஸோ நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் நமக்கு தெரியும் எது ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வேறு ஏதாச்சும் நியூ ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஐ திங்க் இப்போது கரண்ட் ட்ரெண்ட் வந்து ரொம்ப லைக் நேச்சுரல் லுக், அதுதான் ட்ரெண்டு. ஈவன் வெட்டிங்க்கு கூட நோ மேக்கப் லுக்லாம் இப்போ இன்னுமே ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் அகெயின் ரொம்ப நோ மேக்கப் லுக், க்ளீன் மேக்கப் அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரைட்ஸ், இனிமேல் வர பிரைட்ஸ் எல்லாமே. மேக்கப் போட்டிருக்கணும் ஆனால் மேக்கப் போடாத மாதிரி காட்டியிருக்கணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே. சரி மேம், இப்போ வந்து எல்லாரும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது விஜய் டெலி அவார்டில் அர்ச்சனாவுக்கு நீங்கள் தான் மேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். இட்ஸ் அன் என்கேஜ்மெண்ட் ஆக்சுவலி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ரொம்ப இயர்ஸாகவே அச்சுவும் அருணும் நல்லாவே தெரியும் எனக்கு. அண்ட் அச்சு ரொம்ப க்ளோஸ், ஆல்மோஸ்ட் மோர் தென் 6-7 இயர்ஸாக எனக்கு பழக்கம். அண்ட் அவங்களுக்கே 1 வீக் பிஃபோர் தான் தெரியும், அந்த ஈவெண்ட்டுக்கு 1 வீக் பிஃபோர் தான் தெரியும். அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதும் எனக்கு டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆமாம். யா. அண்ட் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கே ஷாக் தான் சத்யா அப்படின்னாங்க அச்சு. ஸோ ஏன்னா குயிக் 1 வீக் தான் இருந்துச்சு டைம் பீரியடு. ஆல்ரெடி அது முகூர்த்தம் சீசன் வர. பட் அந்த டைம் ஈவினிங் ஸ்லாட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, அதனால தான் உங்களை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நீங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவீங்க. பிகாஸ் ரொம்ப க்ளோஸ். நம்ம மோர் தென் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க ஆர்டிஸ்ட்ன்றது வி வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க மேம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்ல ஒரு ஸ்வீட் மெமரி அண்ட் நியூ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஆர்டிஸ்டோட போகும்போது லைக் அவங்கக்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணதாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் தான், டெஃபினட்டாகவே எல்லாமே லேர்னிங். ஒரு சில ஆர்டிஸ்டோட எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மி பீரியடில், மீன்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் லுக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண விடுவாங்க நம்மளை. நியூ லுக் வந்து நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. சில பேர் அவங்களே இன்புட்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி லுக் பண்ணலான்னு. இட் வாஸ் ஃபன். ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், டெஃபினட்டாக. இப்போ ரீசெண்டாக ஆலியா மனசா கூட ஒரு மேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் பண்ணோடனே அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எஸ், அகெயின் அர்ச்சனா மாதிரி தான். லைக் ஆலியாவுமே எனக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 6 இயர்ஸ் மேலேயே தெரியும். நான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே இவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இட் வாஸ் நாட் நியூ. நான் இப்போ தான் பண்ணுறதுன்னெலாம் கிடையாது. அண்ட் இந்த ஷோ அவங்க நியூவாக ஜி தமிழில் போயிருக்காங்க. ஸோ அந்த ஷோக்கு தான் நம்ம பண்ணியிருந்தது. பிஃபோர் நைட்டு தான் கால் பண்ணாங்க, டியர் இந்த மாதிரி ஃப்ரீயாக அப்படின்னு. எஸ்ன்னு அண்ட் தென் இந்த மாதிரி லுக் பண்ணுறோன்னு தெரியும். ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அங்கே போனோம், ஆன் ஸ்பாட் வந்து அவங்களே சூப்பராக டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்களே கண்டென்ட் வந்து இது பண்ணலாம் சிஸ், இதுதான் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஷி வாஸ் வெரி லைக் ரொம்ப 100% 200% அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க எப்பயுமே. ஒரு ஒர்க் ஒரு ஷூட் சிம்பிள் ஒர்க் பண்ணாலுமே அவங்களோட எஃபர்ட் அண்ட் இன்புட்ஸ் வந்து அதில் ஜாஸ்தி இருக்கும்.
ஸோ அவங்க தான் இந்த மாதிரி லைக் ஓவரால் ஸ்டைலிங் டுகெதர் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். காஸ்ட்யூமாக இருக்கட்டும், அந்த அக்சசரிஸ் இருக்கிற ஹேர் அக்சசரிஸ்லேயே அந்த ஜுவல் வச்சதாக இருக்கட்டும், அண்ட் அந்த லுக் எல்லாமே இந்த மாதிரி வேணும் எனக்கு, ஹேர் எனக்கு ஃப்ரெஞ்ச் ரோலில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே எண்ட் டு எண்ட் அவங்க. அண்ட் ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய அந்த லுக்கை காமிச்சு அதை அப்படியே தான் ரீக்ரியேட் பண்ண மாதிரி. தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் we did it justice. என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். மேம் நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் அவங்களுக்கு மேக்கப் நிறைய போட்டுமே அவங்க நேச்சுரல் லுக்கில் அப்படியே இருப்பாங்க அப்படின்னா அது யாரு மேம்? நிறைய மேக்கப் யூஸ்வலி நானே போட மாட்டேன். ப்ரிஃபரன்ஸாக கேட்டாங்கன்னா ஐ வில் கோ ஃபார் 2-3 லேயர்ஸ் அந்த மாதிரி. வெரி மினிமலாக தான் நான் மேக்கப் பண்ணது. ஐ திங்க் இவங்க அமிர்தா யாரோட ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப தின் லேயர் போட்டாலே போதும். அண்ட் மிர்னா ஜெயிலர் மூவி அவங்களுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் ரொம்ப லைட்டாக நம்ம ஃபினிஷ் கொடுத்தாலே போதும், ரொம்ப நேச்சுரலாக தான் அவங்களுமே விரும்புவாங்க. இப்போ நீங்கள் நேச்சுரல் லுக் பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல மேம், அந்த மேக்கப் போட்டோம் அப்படின்னா மேக்கப் போடாத மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நேச்சுரல் மேக்கப்பை நிறைய பேர் போடுறாங்க யூஸ்வலாகவே, ரெகுலர் லைஃப்ல போடுறாங்க. அது எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகுமா இல்லை பர்டிகுலராக இவங்களுக்கு தான் செட் ஆகும்? இப்போது க்ளீன் ஸ்கின்னாக இருக்குது, ப்ளஸ் கிளியர் ஸ்கின்னாக இருக்குது, பெருசாக நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் போர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சாஃப்ட் லேயர் மினிமல் லேயர் இருக்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப நீட் லுக் பண்ண முடியும். பட் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, லைக் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருக்குன்னா கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் பேஸ் யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஆட்-ஆன்ஸ் பண்ணால் தான் கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஐடியிலேருந்து எப்படி மேம் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி ஐடியிலேருந்து மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்துடல. நான் யூஸ்வலி இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் மேக்கப் இண்டஸ்ட்ரிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சைமல்டேனியஸாக நான் ரெண்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணும்போதும் நான் மேக்கப் ஃபீல்டில் மேக்கப் பிரைட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னென்னா ஃபுல் ஃப்ளெஜாக என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 8 hours இங்கே ஐடி ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருப்பேன், லேப்டாப் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பேன். ப்ளஸ் அண்ட் என்னுடைய மேக்கப் கிட்ட வச்சுட்டு பிரைட்ஸ்க்கு ஷூட்ஸ்க்கு இப்படி தான் போயிட்டு இருந்தேன். அண்ட் சைமல்டேனியஸாக ஒரு 3 years போயிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஒர்க்காக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஈவன் ஃபேமிலி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது என்னுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, இது ரைட் டைம் டு குவிட் ஐடின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மேக்கப்பில் வந்ததே. பட் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே நான் ஃபுல் 100%ல் தான் என்னுடைய மேக்கப் ஃபீல்ட்லையும் சரி நான் ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு திங் தோணி இருக்குல்ல மேம், இதை விட்டுறலாம், ஐடி வேணாம், நமக்கு இது செட் ஆகலை, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு செட் ஆகிருக்குல்ல, உங்களுக்கு தோணி இருக்குல்ல மேம், அது எந்த ஸ்பாட்டு? ஆக்சுவலி என்னென்னா நிறைய பேர் கேட்டாங்க, நீ இது பிடிக்காமல் வந்துட்டியோ இல்லை லைக் இதை விட்டுட்டு வந்த. அப்படி இல்லவே இல்லை. என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா ஈவன் டில் டேட் நான் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருப்பேன் தான் சொல்லுவேன். பிகாஸ் இன்ன வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. என்னுடைய ஐடி ஜாபை நான் ட்ராப் பண்ணதுக்கும் சரி, இல்லை ஓகே சீக்கிரம் குவிட் பண்ணியிருந்துருக்கலாம். பிகாஸ் எனக்கு 2 ஜாப் கல்ச்சருமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற இந்த மேக்கப் ஃபீல்டும் ஐ லவ் என்ஜாய் டூயிங் இது எல்லாமே. அண்ட் ஐடி ஜாப் அதோடைய கல்ச்சரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நான் 11 years இந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். த ரீசன் எனக்கு வந்து என்னோட ஃபுல் டைம் என்னால் கொடுக்க முடியலன்ற ரீசன்னால தான். அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இல்லையா, ரொம்ப டயரிங் ஆகிடுச்சு. அந்த ரீசன் பிடிக்காமல் எதுவுமே நான் குவிட் பண்ணவே இல்லை. அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அண்ட் என்னோட ஹெல்த் ரீசன்னால மட்டும்தான் நான் குவிட் பண்ணதே ஆக்சுவலி. அப்போயும் கூட நீங்கள் ஐடியா மேக்கப் மேக்கப் தானே சூஸ் பண்ணிட்டீங்க, அப்போ இதுலேயே தெரியுது. ஆல்மோஸ்ட் 11 years ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஐடியில், நிறைய பார்த்தாச்சு. ஸோ அகெயின் இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீசன்னால தான். இப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் மேம். இப்போ மேக்கப் அப்படின்னு போனாலே இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. கிளிட்டர், ஹெச்டி, ஸ்வெட் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு நிறைய மேக்கப் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டுக்கு எந்த மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த பேக்கேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 கேட்டகரி தான் என் மைண்டில் யூஸ்வலாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று மேட் ஃபினிஷாக போகலாம், இன்னொன்று கிளாஸி ஃபினிஷாக போகலாம். இதுலேருந்து செக்ரிகேஷன் தான். அதில் லைக் கிளாஸ் ஸ்கின், கிளாஸி, கிளாம் லுக் அண்ட் ஹெச்டி, மேட் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ரிகேஷன். ஒன்று மேட் ஃபினிஷ்னால் மேக்கப் வந்து பவுடர்ட் லுக் அந்த ஒரு ஃபினிஷ் இருக்கும். அண்ட் கிளாஸி, கிளாஸ் ஸ்கின் அந்த மாதிரினா உங்களுக்கு ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்கும். மீன்ஸ் இதில் நிறைய ஸ்ப்ளிட்டப்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதில் நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் ஈவெண்ட். இப்போ ஹல்தி மேக்கப்லாம் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கிளாஸி சூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஹெச்டி சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். வாட்டர்லாம் ஊற்றுவாங்க, ஸோ அதனால் ஹெச்டி போயிடலாம். இதே ஈவினிங் லுக் போகிறாங்க இல்லை நைட் பார்ட்டி, அதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ் போகாமல் க்ளோயிங் லுக்காக போனால் நல்லா தான் இருக்கும். டிபெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கொஸ்டின் உங்ககிட்ட தான் மேம் கரெக்டாக கேட்க முடியும். ஏன்னா எனக்கு எந்த மாதிரியான பேக்கேஜ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க மேம். சரி, நான் ஃபஸ்ட்டு என்னோட கிளைண்ட் என்கிட்டயே சஜஷன் கேட்கும் போது நான் அவங்ககிட்ட கேட்பேன். நான் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேட்டிஃபைடா லைக் பவுடர்ட் ஃபினிஷாக உங்களுக்கு இருக்கணுமா, இல்லை பல நல்லா ஷைனாக வேணுமா? ரொம்ப லேமன் லாங்குவேஜில் அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்பேன். அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுங்க, எண்ணெய் வடியும், ஸோ தான் எனக்கு ரொம்ப க்ளோயிங்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்போ பெட்டர் சூஸ் ஹெச்டி மேட் ஃபினிஷாக எடுத்துக்கோங்க. இல்லை என்னோடய கிளைண்ட் வந்து எனக்கு ஆல்ரெடி ஸ்கின்னே ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ட்ரை எனக்கு அப்படின்னா கோ ஃபார் அ கிளாஸி மேக்கப், கிளாஸ் ஸ்கின் மேக்கப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்களோட ஸ்கின் டோன் பொறுத்து ஆயிலி ஸ்கின்னா எஸ் அண்ட் தென் அவங்களுடைய மேக்கப் எப்படி அவங்களுக்கு இருக்கணுன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அது சொன்னோம்னா நம்ம வந்து ஈஸியாக சஜஷன் கொடுத்துடலாம். உங்களுடைய ஸ்கின்னும் நல்லா கிளியர் ஸ்கின்னாக தான் இருக்குது, உங்களுக்கு மேட்டும் நல்லா தான் இருக்கும், கிளாஸியாக நல்லா தான் இருக்கும். ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஐ டூ கிளாஸி மேக்கப் மேக்ஸிமம். ஓகே, தேங்க்யூ மேம். அப்புறம் எனக்கு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க இந்த மேக்கப்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஏன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கனால இவங்க இதான் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுமா மேம்? நீங்கள் நோ மேக்கப் லுக் போட்டிருக்கீங்க, காஜல் போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் டிண்ட்டு தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், லிப்ஸ்டிக் கூட இல்லை, அது லிப்ஸ்டிக் டிண்ட்டு தான் போட்டிருக்கீங்க, பேஸ் எதுவுமே போடலன்றது ஆப்வியஸ்லி தெரியுது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மேம், எதுக்கு எடுத்து எது போடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேர் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்க மேம், எதுக்கு எடுத்து எது போடணும் அப்படின்னு. சி இப்போ குயிக் மேக்கப், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஈவெண்ட் ஆர் லைக் நம்ம ஆஃபீஸ் கோயிங் கேர்ள் அந்த மாதிரினா மாய்ஸ்சரைசர் அண்ட் டைரெக்டாக நீங்கள் ஒரு பிபி க்ரீம், காம்பேக்ட், லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ், காஜல், மஸ்காரா மெயின் டன், அவ்வளோதான் பேசிக்கா. நம்ம ப்ரைடல் மேக்கப் மாதிரி ஃபுல் ப்ரொசீஜர் பண்ணால் நம்ம ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போக மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். அண்ட் தென் இன்னொன்று ஹோல் ப்ரைடல் லுக் மாதிரி நமக்கு ஆஃபீஸ் லுக் அண்ட் டெய்லி வேர் நீடடே கிடையாது. ப்ளீஸ் சூப்பராக போகணுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லை. ஜஸ்ட் காஜல், லிப்ஸ்டிக், மெயின், ஐப்ரோஸ், இது பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டாக. அண்ட் தென் நீங்கள் இமீடியட்டாக ஒரு காம்பேக்டை செட் பண்ணிட்டு கூட போயிடலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதே சிம்பிளாக இருக்கு இல்லையா மேம்? ஸோ இதை கூட எங்களால் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கோம். ஸோ இப்போ எல்லாரும் மேம் சொன்னதை கேட்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேம் பொதுவாகவே மேக்கப் அப்படின்னாலே பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கூட லைட்டாக ஏதோ ஒரு மேக்கப் போடணுனால 20,000 குறையாமல் வாங்கிடுறாங்க. அவங்க கூட கேட்கலாம், எங்களுக்கு போடுறது ஒரு சொட்டு இதுதானங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு. உண்மையாகவே இவ்வளோ பேக்கேஜ் வாங்குவாங்களா? அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமா இது? நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ஐஷேடோ பேலட்டோ இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் பாட்டிலோ எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் போனால் 5,000 6,000 ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஐஷேடோ பேலட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லைக் ஹையர் எண்ட் சொல்கிறேன். நான் பேசிக்கே நான் பேசவே இல்லை. பேசிக் அண்ட் நார்மல் ரேஞ்ச் பேலட்ஸோ இல்லை மற்ற ஐட்டம்ஸ் பற்றி பேசல. ஹையர் எண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 to till 15,000 வரைக்கும் பேலட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோடைய காஸ்ட் எல்லாமே வந்து ஹியூஜ் இல்லையா. ஸோ ஈவன் லிப் பாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் லிப்ஸ்டிக் வரைக்கும் மீன்ஸ் ஃபவுண்டேஷன், கன்சீல் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் அண்ட் தென் உங்களுடைய கொஸ்டின்லையும் இருக்குது, கொஞ்சம் தான் எடுக்க போகிறாங்க, ஒரு பர்சனுக்கு எஸ் எடுக்க போகிறாங்க. அண்ட் யூ ஹாவ் இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களுடைய இப்போ கொஞ்சம் இதெல்லாம் ஆட் ஆகிடுச்சு, அவங்களுடைய ரீச்சு, அந்த ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு பேக்கேஜை செட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களுடைய மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய கிட்டு. இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஹையர் எண்ட் தான் வச்சுருப்பேன். அண்ட் என்னுடைய இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய பேக்கேஜை நான் டிசைட் பண்ணிக்கிறது. இனிஷியலி பார்த்திங்கன்னா நான் ஒரு பேசிக்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்போ எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. எல்லா கிளைண்ட்டையும் நான் 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனான்றதும் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான், ஏன்னா அவ்வளோ இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின். ஸோ இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்டூ இந்த பேக்கேஜுன்னு நான் சொல்லுவேன். அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இதே நீங்கள் என்னுடைய டீமை நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெஸ் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் டீமுக்கு வந்து லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என் அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருப்பேன். பட் ஸ்டில் நான் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, மாஸ்டர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, என்னதான் இருந்தாலும். ஸோ அதுக்கான வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்கல்ல மேம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் பார்த்து இது என்ன ப்ராடக்ட் இதுவோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு யாராவது ஸ்டாக் ஆகி கேட்டுருக்காங்களா உங்ககிட்ட? நான் என்னுடைய மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணும்போது இட் ஸ்மெல்ஸ் குட், நல்லா இருக்கே ஸ்மெல், இப்படி அப்ளை பண்ணும்போதே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் லிப் பாம்
லிப் பாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கே, இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நரிஷிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இப்போ வந்து நியூட் லிப்ஸ்டிக்லாம் வந்துட்டு இருக்கு மேம். ஸோ அது எந்த ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு அது செட் ஆகும்? ஏன்னா எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, நீங்கள் சொன்னால் அது பெட்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட் லிப்ஸ்டிக் வந்து ஃபேர் டு மீடியம் இருக்கிற ஸ்கின் டோன்ஸ் அவங்க அந்த பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன மாதிரி டஸ்கியாக இருக்கவங்களுக்குலாம் நியூட் லிப்ஸ்டிக் போட்டால் ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக ஃபீல் ஆகும். பட் நானும் நியூட் லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசைப்படுவேன். பட் எப்போனா லைக் லிப் லைன் வந்து நல்ல டார்க்கர் லிப் லைன் கொடுத்துட்டு லிப் உள்ளே வந்து இன்னரில் வந்து நம்ம நியூட் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் நியூட் கலர்ஸ் கொடுத்தா நல்லா பாப்ட் அவுட்டாக இருக்கும். ஒன்லி நியூட் கலர்ஸ் மட்டும் கொடுத்தா கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தான் இருக்கும். ஃபார் அ டஸ்கியர் பீப்புள், ஃபேர் டோன் பீப்புளுக்கு நியூட் லிப்ஸ்டிக்ஸ் நல்லா தான் இருக்கும்.